நேம் ஈக்குவல் டு சயூர். பிரிண்ட் நேம். நேமோட டேட்டா டைப் என்ன? சார் ஸ்கிரீன் காட்டல சார். ஓ சாரி, வெரி சாரி, வெரி சாரி. ரைட், ஸ்கிரீன் தெரியுதா? நேமோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் சார். ஸ்ட்ரிங் சார். ஸ்ட்ரிங் இல்லையா? ரைட். இப்போ சில ஸ்ட்ரிங் ரிலேட்டட் வேர்ட்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்றதை நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன கைண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன, செகண்ட் ஒன்னு என்ன? Capital letters. ஓகே, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் இப்படி சொல்லுவோமா? கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் சொல்ல மாட்டோம். அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அப்பர் கேஸ், லோயர் கேஸ். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அப்படின்றது அப்பர் கேஸ், லோயர் கேஸ்ன்னு சொல்லுவோம். கோயிங் ஃபார்வர்ட் நான் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்லாம் சொல்ல மாட்டோம். அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் மட்டும் இல்ல, எந்த ப்ரோக்ராமர் சொன்னாலும் இட் மீன்ஸ் தே ஆர் ரெஃபரிங் டு கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர். சரியா? அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், லோயர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர். ஓகே, இப்போ சயூர்னு ஒரு ஸ்ட்ரிங் நான் போட்டிருக்கேன்ல, இது என்ன கேஸ்? சார் அப்பர் கேஸ். ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்பர்னு சொல்ல முடியாது, லோயர்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே கம்பைன் ஆயிருக்கு. ஓகே, இத இந்த மாதிரி கம்பைனா இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்க நான் அப்பர் கேஸ்க்கு நான் மாத்தணும், கேபிட்டல் லெட்டருக்கு நான் மாத்தணும். எப்படி மாத்தலாம்னு யாருக்காவது தெரியுமா? ஆல்ரெடி பைத்தான் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பீங்களே, எப்படி மாத்தணும்னு தெரியுமா? அப்பர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அப்பர் கேஸ்க்கு எப்படி மாத்தலாம் அப்படின்னா, நேம் ஈக்குவல் டு நேம் டாட், அந்த நேம்னு வேரியபிள் இருக்குல்ல, ஸ்ட்ரிங் வேரியபிள், அதுல டாட் வச்சீங்கன்னா நிறைய காட்டும். அதுல அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்படி பிராக்கெட் ஓபன் பண்ணும் போதே அது என்னன்னு காட்டும். ரிட்டர்ன் a copy of the string converted to upper case. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது சொல்லுது. ஸோ நேம்ன்ற வேரியபிள்ல சயூர்னு இருக்கு, அந்த வேரியபிளை அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் லெட்டருக்கு மாத்தி அதே நேம்ன்ற வேரியபிள்ல ஓவர் ரைட் பண்றேன். ஓவர் ரைட் பண்ணிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்றேன், லைன் நம்பர் 3ல பிரிண்ட் பண்றேன். ஸோ வாட் இஸ் கெட்டிங் பிரிண்டட்? சயூர் கேபிட்டல்ல வருது. ஸ்மால் லெட்டர் மாத்தணும்னா இப்ப என்ன பண்ணலாம்? கேபிட்டல் லெட்டருக்கு என்ன பண்ணலாம்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸ்மால் லெட்டர்னா என்ன பண்ணலாம்? லோவருக்கு யூஸ் பண்ணலாமா சார்? லோவர் ஃபங்க்ஷன். அப்பருக்கு பதிலா லோயர், அவ்வளவுதான். அப்பர்னு போடும்போது கேபிட்டல் லெட்டர்ல பிரிண்ட் ஆச்சு, லோயர்னு போட்டோம்னா ஸ்மால் லெட்டர்ல பிரிண்ட் ஆகும், அவ்வளவுதான். ஸ்மால் லெட்டர்ல இருந்துச்சு, சிம்பிள். எனி क्वेश्चंस? சார் திரும்ப மட்டும் சொல்ல முடியுமா? ஓகே, சோ நேம்ன்றது சம் ஸ்ட்ரிங் இல்லையா? இதுல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்கை நான் கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க நேம் டாட் அப்பர்னு போடணும். இது ஒரு ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்.
ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்றது நான் அப்புறமா சொல்றேன். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இல்லனா ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ் ஆர் நான் கிளாஸ் இன்னைக்கு இப்போ எடுத்துட்டு இருக்கிற டாபிக் ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்க இன்டீஜர் ஆபரேஷன் என்ன பண்ணும்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இன்டீஜர் ஆபரேஷன்னா என்ன பண்ணும்? இன்டீஜர் ஆபரேஷன் என்ன பண்ணும் இது வரைக்கும்? ஓகே ஓகே, மாடுலஸ் இதெல்லாம் நம்ம இன்டீஜர் ஆபரேஷன் பார்த்தோம் இல்லையா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இது எல்லாம் இன்டீஜர் ஆபரேஷன். இன்டீஜர் ஆபரேஷன் சொல்லணும் நம்பர் ஆபரேஷன்ஸ் இல்லையா? நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு ஆபரேஷன் பண்றோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ஸ்ட்ரிங்கை நம்ம அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்றோம், கேபிட்டல் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்றோம், ரைட்? ஸோ கேபிட்டல் லெட்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இன்புட்னு போட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டீங்களா? நீங்க ஒரு நேம் போட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். பிரிண்ட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா பிரிண்ட் போட்டு பக்கத்துல ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போடுறீங்க, அது ஒரு ஃபங்க்ஷன். அப்பர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். லோயர் போட்டீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன், ரைட்? இந்த அப்பர்ன்றது ஸ்ட்ரிங்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஏன்னா இது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். நம்பர்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது, சரியா? நம்பர்ல யூஸ் பண்ணா ஒர்க் ஆகாது, ஸ்ட்ரிங்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நேம் டாட் அப்பர்னு போட்டோம்னா இது அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். அதை நேம்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணும் போது அது கேபிட்டல் லெட்டர்ல பிரிண்ட் ஆகும். அப்பருக்கு பதிலா இப்ப நான் லோயர்னு போட்டேன்னா அது ஏற்கனவே சயூர்ன்றது ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேஸ்ல இருக்கு. இப்போ அது ஸ்மால் லெட்டருக்கு கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ புரிஞ்சுதாப்பா? கேள்வி கேட்டியே. யார் கேட்டா? இஸ்மாயிலா? எஸ் சார், புரிஞ்சு சார். புரிஞ்சுதா? டவுட்டா இருக்கா? குழப்பமா இருக்கா? சார் முன்னாடி குழப்பமா இருந்துச்சு. இல்ல சார். ஓகே, யாருக்காவது குழப்பமா இருக்கா? இப்ப கேளுங்க. சரி, உங்ககிட்ட இப்ப நான் ஒரு கேள்வி. இப்போ லோயர்னு மாத்தினேன், இப்போ நேம் வந்து என்ன கேஸ்ல இருக்கு? லோவர் கேஸ்ல இருக்கு சார். ஓகே, இப்ப ரன் பண்ணா என்ன வரும்? லோயர் கேஸ்ல அப்படியே பிரிண்ட் ஆகும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே பிரிண்ட் ஆகும். எரர் வருமானா? எரர்லாம் வராது. லோயர் கேஸ்ல இருக்கு, லோயர்னு போட்டா லோயரா தான் இருக்கும், மாறாது, அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ சயூர் 1 2 3 இருக்கு, இப்ப என்ன வரும்? இப்போ லோயர் கேஸ்ல 1 2 1 2 3 வந்துரும் சார். ஓகே, அப்படியே பிரிண்ட் ஆகும், ஏன்னா ஆல்பபெட்ஸ் எல்லாமே லோயர் கேஸ்ல தான் இருக்கு. நம்பரு அப்பர் கேஸ்னாலும் லோயர் கேஸ்னாலும் நம்பர் இஸ் ஆல்வேஸ் நம்பர் இல்லையா? ஏபிசில கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருக்கு, 1 2 3ல எங்க கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஸோ நம்பர்ஸ்லாம் அப்படியே தான் வரும். ஸோ எதுவுமே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவுட்புட் இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதே அவுட்புட் தான் வரும். இப்போ எஸ் வந்து நான் கேபிட்டல்ல கொடுக்குறேன் அப்படின்னா எஸ் ஸ்மால்ல பிரிண்ட் ஆகி மீதி எல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகும், நம்பர்ஸ் எல்லாம் மாறாது. இதுல பிளஸ் இந்த மாதிரி என்னென்னவோ நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி என்னென்னவோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே மாறாது, எல்லாமே அப்படியே இருக்கும், எல்லாமே அப்படியே இருக்கும். எஸ் மட்டும் மாறும், ஏன்னா இதுதான் ஆல்பபெட், அது ஸ்மால் லெட்டருக்கு வந்துடும். ஓகே, இப்போ எஸ்ஏ ஒய் வந்து கேப்ஸ்ல இருக்கு, இப்போ அவுட்புட் என்னவா இருக்கும்? எல்லாமே லோயர் கேஸ்ல வந்துருமா சார்? ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன அவுட்புட் வருதோ இதுக்கு முன்னாடி என்ன அவுட்புட் இருக்கோ அதேதான். எஸ், அதான் இதுக்கு முன்னாடி என்ன அவுட்புட் வந்ததோ அதே தான் வரும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. முன்னாடி ஒரு கேரக்டர் கேபிட்டல்ல இருந்தது, இப்ப 2 கேரக்டர் கேபிட்டல்ல இருக்கு. இட் டசன்ட் மேட்டர், எத்தனை கேரக்டர் கேபிட்டல்ல இருந்தாலும் எல்லாத்தையும் லோயரா கன்வெர்ட் பண்ணிடும்.
ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? சார் ஓகே. சார் இப்போ ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம் சார், அது லோவர்ல இல்லை அப்பர்ல இருக்கு சார். ஒரு பர்டிகுலர் லெட்டர் மட்டும், இப்போ ஒய் வந்து ஒய் மட்டும் இப்போ அப்பர் கேஸ்ல வரணும், மற்றதெல்லாம் லோயர் கேஸ்ல வரணும், அது மாதிரி கொடுக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. பண்ண முடியாதுப்பா, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு இது மட்டும் பண்றதுன்னா பண்ண முடியாது. அதுக்கு வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க சார். அது பண்ணலாம். இந்த மாதிரி டைரக்டா ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. பண்ணவே முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். இந்த மாதிரி டைரக்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். லிஸ்டே இல்லாம கூட பண்ணலாம். லிஸ்ட்ல போட்டு பண்ணலாம், லிஸ்ட் இல்லாமையும் பண்ணலாம். ஸோ பண்ணலாம், 1000 வழி இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃபங்க்ஷன் போட்டு பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வேற ஏதாவது கொஸ்டின்? ஒரு டவுட். இப்போ இங்க வந்து நம்ம வேரியபிள் நேம் கொடுத்து டாட் கொடுத்து தான் லோயருக்கு கொடுக்க முடியுமா, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா வந்து சையூர் டாட் லோயர்னு கொடுத்தா வரும்? பிரிண்ட் சையூர் டாட் லோயர்னு கொடுத்தா லோயர் கேஸ்ல வரணும்? வரும். பிரிண்ட் டாட் லோயர் அப்படி போட்டனா இதுவும் வரும், இப்படியும் வரும். ஸோ மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் சையூர் வந்து இது, அடுத்த பிரிண்ட் வந்து அடுத்த லைன், அப்படியும் வரும். அதுவே நம்ம வந்து பிரிண்ட் லோவர் அந்த பிராக்கெட் குள்ள சையூர்னு கொடுத்தாலும் வருமானா, இல்ல அந்த டாட் வந்து அது சின்டாக்ஸ் மாதிரி? ஓகே, அந்த லோயர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரிங்ல தான் யூஸ் பண்ண முடியும், தனியா யூஸ் பண்ண முடியாது. கொடுத்து பார்ப்போமே. பிரிண்ட் ஆஃப் லோயர் ஆஃப் எரர் வருதா? லோயருக்கு கீழே எரர் காட்டுதா? ஸோ இது வந்து ரன் ஆகாது. திஸ் வில் நாட் ஒர்க். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன், அதனால ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 12 வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ஏஜ் டாட் லோயர் போடலாமானா போட முடியாது. திஸ் வில் நாட் ஒர்க். ஏன்னா லோயர்ன்றது ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன். ஏஜ் டாட் லோயர்ல எரர் காட்டுதா? இன்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் லோயர். ஸோ இன்ட்ல லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இன்டீஜர் வேரியபிளுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஃப்ளோட் வேரியபிள் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. இது லோயர் அப்பர் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் வேரியபிள்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதா? இப்ப நேம்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு இந்த வேரியபிள்ல நான் 12 அப்படின்னு கொடுக்குறேன்னா இது இன்டீஜர் வேரியபிள், இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் கிடையாது. இப்பயும் ஒர்க் ஆகாது, லோயர் ஒர்க் ஆகாது. ஏன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரிங், சாரி இட்ஸ் அ நம்பர். ஆனா லோயர்ன்றது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், நம்பர்ல ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும், நம்பர்ல ஒர்க் ஆகாது. ஓகே, ரைட். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ஊரோட பேர் இப்ப மதுரைன்னு எழுதுறீங்க, பேப்பர்ல மதுரைன்னு எழுதுறீங்க, எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் கேப்ஸ், அடுத்து பிளஸ் மைனஸ், இப்படிதான் எழுதுவீங்க இல்லையா? இதுல இந்த மாதிரி அங்கங்க கேப்ஸ் போட்டு அப்படி எழுதுவீங்களா? இல்லண்ணா, இல்ல இல்லையா? ஸோ மதுரைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கணும், மீதி எல்லாமே ஸ்மால்ல இருக்கணும். ஸோ இப்போ யூசர் வந்து இந்த மாதிரி மிக்சடு கேரக்டர்ல கொடுத்துட்டாங்க. நான் எழுதுற ப்ரோக்ராம்ல இன்புட்டை வந்து ஹார்ட் கோட் பண்ணுவேன். அடுத்த கீவேர்டு ஹார்ட் கோட். ஹார்ட் கோட்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்காம நானா ஒரு இன்புட் அசைன் பண்ணிக்கிறேன். ரைட்? இப்போ ப்ரோக்ராம நான் எத்தனை தடவை ரன் பண்ணாலும் அவுட்புட் வந்து இதே தான் வரும் இல்லையா? எத்தனை தடவை நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் சையூருக்கு உண்டான அவுட்புட் தான் வரும். ஏன்னா இன்புட்டை நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன், யூசர் கிட்ட இருந்து வாங்கலை.
யூசர் கிட்ட இருந்து வாங்கினா அது வந்து கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர். யூசர் கிட்ட இருந்து வாங்காம நானே ஒரு இன்புட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஹார்ட் கோடிங். ஓகேவா? ஸோ இங்கே நான் இன்புட்டை ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே என்னோட ப்ரோக்ராம்ல இன்புட்டை நான் ஹார்ட் கோட் தான் பண்ணுவேன். நீங்க அதை பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் கெட் ஃப்ரம் த யூசர். இந்த மாதிரி போடாம யூ ஷுட் ஆல்வேஸ் கெட் ஃப்ரம் த யூசர். இன்புட் என்டர் அ நேம், இல்லைன்னா என்டர் யுவர் நேம். நீங்க எப்பயுமே இன்புட் இப்படிதான் வாங்கணும். நான் டெஸ்ட் பண்றதுக்காக ஹார்ட் கோட் பண்ணிக்குவேன். லேட்டர் என்னோட ப்ரோக்ராம்ல நான் தேவையான இன்புட்லாம் கொடுத்து என் ப்ரோக்ராமை செக் பண்ணிட்டு லாஸ்டா ஒர்க் ஆகுது, 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட்னு மாத்திடுவேன். ஏன்னா யூசர் என்ன வகையான இன்புட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்க ஹோம்ஒர்க் சப்மிட் பண்றீங்கன்னா நான் வைக்கிற மாதிரி ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர். ஓகே, இப்ப மதுரையில ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போடுவீங்க, மீதி எல்லாமே ஸ்மால்ல போடுவேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப சையூர்ல 2 எழுத்து கேபிட்டல்ஸ்ல வந்துருச்சு. யூசர்ட்ட என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும் போது யூசர் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டாரு. ஆனா நான் பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டா மதுரையை எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரிதான் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு கேபிட்டலைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணோம்? return a capitalized version of the string. More specifically, make the first character have uppercase and the rest lower case. மொத கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸா மாத்தோம், மீதி எல்லாத்தையும் லோயர் கேஸா மாத்தோம். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கு, மீதி எல்லாருமே லோயர் கேஸ்ல இருக்கு. இது கேபிட்டலைஸ். சார் அந்த செய்யுள்ல ஸ்மால் லெட்டர் கொடுங்க சார். என்னப்பா? ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணேன், நீங்க ஒரு ஆப்ஷன் சொன்னீங்கல்ல. ஸோ வி ஆர் டெஸ்டிங் த ப்ரோக்ராம் வித் அனதர் எக்ஸாம்பிள். இது வந்து டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம்க்கு வேற வேற இன்புட் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்றது, இட்ஸ் அ டெஸ்ட் கேஸ். கரெக்டா வந்துச்சா? இப்போ AYUR AYUR. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ், மீதி எல்லாமே ஸ்மால் கேபிட்டலைஸ் கொடுக்கும்போது. யா, இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க டாட் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். கேஸ் ஃபோல்ட், கவுண்ட், என்கோட், என்ஸ் வித். இங்க வந்து பூலியன் டேட்டா டைப்பை பத்தி நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? இப்போ ஒரு நேம் வந்து நீங்க டைப் பண்றீங்க, அந்த நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா, அவ்வளவுதான், சிம்பிள். நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் நேம். என்டர் யுவர் நேம். யூசர் கிட்ட நேம் கேட்கிறோம். அந்த நேம் வந்து இது வரைக்கும் நம்ம பூலியன்ல பெருசா எக்ஸாம்பிள் பார்த்திருக்க மாட்டோம். நேம் யூசர் கொடுத்திருக்க நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டார்டிங் வித் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் நான் போட்டுக்கிறேன். நேம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நேம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் கொடுக்கணும். இந்த நேம்ன்ற நேம் அப்படின்ற வேரியபிள் ஏல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா we need 2 inputs. நேம்ன்றது ஒரு இன்புட், ஏல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ ஏன்றது ஒரு இன்புட். ஸோ நேம்ன்ற வேரியபிள் ஏல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்றேன். பிரிண்ட் ஸ்டார்டிங் வித் ஏ. இது வந்து உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் குழப்பமா இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம்.
ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸி ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். the more you practice the more you will get familiarized with. சரியா? don't worry if you don't understand, it is okay. but கத்துக்கணும்னு உங்களுக்கு தோணணும், கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும், ரைட்? திரும்ப திரும்ப அதை வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், யூ வில் கெட் இட். ஸோ நேம்ன்ற வேரியபிள் ஏன்ற வேர்ட்ல ஏன்ற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்றேன். இப்போ என்டர் யுவர் நேம். யாராவது ஏன்ற நேம்ல இருக்கீங்களா? இல்ல, ரைட். ஆர்த்தி. ட்ரூ. இதே ப்ரோக்ராம நான் திரும்ப ரன் பண்றேன். என்டர் யுவர் நேம். ஃபர்ஸ்ட் நேம் கௌஷிகா. ஃபால்ஸ். ட்ரூ, ஃபால்ஸ். நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுதா? ஆமா ஸ்டார்ட் ஆகுது. இல்ல ஸ்டார்ட் ஆகல. ரைட். நேம் வந்து அக்ஷயா. என்னப்பா ஃபால்ஸ்ன்னு சொல்லுது, என்ன காரணம்? ஸ்மால் லெட்டர் லோவர் கேஸ் கொடுத்துருக்கீங்க சார். ஓகே, லோயர் கேஸ்ல கொடுத்துருக்கேன், அதனால இங்க கேபிட்டல் ஏ கொடுத்ததுனால ஒர்க் ஆகல. சரி, இங்க நான் கேபிட்டல் ஏ கொடுத்துட்டேன், இப்போ ஒர்க் ஆகுது. ரைட்டு. இப்போ ஒர்க் ஆகலையேப்பா, என்ன பண்ணலாம்? ரெண்டுமே வேலை பார்க்கணும்ல. யூசர் வந்து எப்படி வேணா கொடுக்கலாம். நீங்க ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்றீங்கன்னா சில பேர் கேபிட்டல்ல போடுவீங்க, சில பேர் ஸ்மால் லெட்டர்ல போடுவீங்க, சில பேர் கம்பைன் பண்ணி போடுவீங்க இல்லையா? கேப்ஸ் லாக் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பார்க்காம போடுவீங்க, எல்லாமே இருக்குல்ல. ஆனா நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அது கேபிட்டல் ஏவா இருந்தா என்ன, ஸ்மால் ஏவா இருந்தா என்ன, இது எப்படி பாக்குறது? என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், அதையும் இதையும் கம்பைன் பண்ணி எதையாவது சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதையும் இதையும் சேர்த்து ஏதாவது பண்ண முடியுமா? ஆனா அந்த கேபிட்டல் ஏ பக்கத்துல மறுபடியும் ஸ்மால் ஏ போடுவாங்க. கேபிட்டல் ஏ பக்கத்துல ஸ்மால் ஏ போட்டோம்னா இந்த கமா மாதிரி கொடுத்துட்டு அந்த இதுக்கு பக்கத்துல கமா கொடுத்துட்டு மறுபடியும் ஓபன் பண்ணி ஸ்மால் ஏ. ஆஹா, அது சப்போர்ட் ஆகாது. இதுல வந்து அந்த மாதிரி கமா போட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தமே வேற, அது போட முடியாது. சரியா? அதுக்கு அர்த்தம் வேற, அது போட முடியாது. அது என்னன்றது நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். கமா போட்டு ஸ்மால் ஏ போட முடியாது. வேற ஏதாவது பண்ண முடியுமா? இதே லைன் மறுபடியும் கொடுத்துட்டு எஸ் கோமதி, இதே லைன் அகைன் கொடுத்து அந்த கேபிட்டல் ஏக்கு பதிலா ஸ்மால் ஏ போடலாமா? இதே லைன் அடுத்த இதை கொடுத்துட்டு கேபிட்டல் ஏக்கு பதிலா ஸ்மால் ஏ போடலாமானா, இப்போ இங்க ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சோம், அடுத்த லைன்ல அந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும் இல்லையா? அப்போ லைன் நம்பர் 2க்கு அர்த்தமே இல்லை. கரெக்ட்? அப்போ திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன். ரைட். ஸோ எதெல்லாம் கரெக்டான ஆன்சர்னு தெரிஞ்சுக்கிறத விட எதெல்லாம் தப்பான ஆன்சர்னு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்றது யூ ஸ்டார்டட் திங்கிங், ரைட்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராமிங்க்கு அதுதான் முக்கியம். ரைட். அடுத்த ஆன்சர் இஸ்மாயில். நோ 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 நோ, லிஸ்ட் எல்லாம் அப்புறம் தான். நான் என்ன இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கனோ அதுல இருந்து தான் கேள்வி வருது. சார் லோயர் யூஸ் பண்ணுவாங்க சார். ஓகே, இதுதான் நான் எதிர்பார்த்தது. இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தத யோசிச்சு பாருங்கன்னு நான் சொன்னேன்ல, அதுதான். இப்போ நான் கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கேன்னா, கேபிட்டல் ஏ கொடுத்துட்டு இங்க நான் என்டர் பண்ணும் போது ஸ்மால் ஏல நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க நான் கேபிட்டல் ஏ நான் செக் பண்ணியிருக்கேன். அப்போ நான் நேம் எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேனா? யூசர் என்டர் பண்ணதை நான் கேபிட்டல் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா கேபிட்டல் ஏல ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணா போதும் இல்லையா? கரெக்டா நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். யூசர் எதுல வேணா கொடுக்கட்டும், ஆனா நான் கேபிட்டல் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ கேபிட்டல் ஏ செக் பண்ணா போதும், ஏன்னா ஆப்வியஸா தட் இஸ் அப்பர் கேஸ். ஸோ அப்பர்னு கன்வெர்ட் நேம் டாட் அப்பர்னா யூசர் கொடுத்துருக்கிறது
அப்பர் கேஸ்க்கு மாறிடுது, கேபிட்டல் லெட்டருக்கு மாறிடுது. கேபிட்டல் லெட்டருக்கு மாறினதுக்கு அப்புறம் ஏல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். கேபிட்டல் ஏல இருக்கான்னு செக் பண்றோம். அப்போ யூசர் எந்த கேஸ்ல கொடுத்தாலும் சரி இட் வில் ஒர்க். ஆர்த்தின்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். கேப்ஸ் லாக் ஆன்ல இருக்கு, அது பார்க்காம கொடுத்துட்டாங்க, அப்பையும் ஒர்க் ஆகும். ப்ரோக்ராம் ரன்னே பண்ணல, ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, இதுவும் ஒர்க் ஆகும். ஸ்மால் ஏல கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கேபிட்டல் ஏல கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இப்படி மிக்சடு கேஸ்ல ரன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? மிக்சட் கேஸ்ல கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறத அப்பர் கேஸ்ல மாத்திட்டு அதை கேபிட்டல் ஏல ஸ்டார்ட் ஆகுதான்னு பாக்குறோம். ஸோ இட் வில் ஒர்க். இட் வில் ஒர்க். Any questions? Any questions? No questions. இல்லண்ணா. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.